முடிவின் துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம போன எபிசோட்லேருந்து நீங்கள் கேட்ட அநேக கேள்விகளுக்கு பிரதர்கிட்ட நம்ம பதில்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். போன எபிசோட்லேயும் கூட ரொம்ப அற்புதமாக பரலோகத்தை குறித்தும் மரித்த பிறகு அந்த இடத்துல நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா அந்த கேள்விக்கான விவரமான பதிலை நாம் கேட்டு பெற்றோம். இந்த ஒரு எபிசோட்லேயும் கூட அடுத்த ஒரு கேள்விக்கான பதிலை கேட்டு பெறுவோம். வாங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர், நம்ம போன எபிசோட்லேருந்து கொஷன் அண்ட் ஆன்சர் பார்க்குறோம். இன்னையோடைய கொஷன் என்னன்னா, அநேக ஜனங்களுக்குள்ள என்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னா, ஹெவன் அண்ட் பேரடைஸுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இயேசு சுவாமி சிலுவையில் இருக்கும்போது அந்த திருடனை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய். அப்படின்னா பரதேசனா என்ன, பரலோகனா என்ன, இந்த ரெண்டும் ஒன்று தானா இல்லை டிஃப்ரென்ஸ் இருக்கா? இதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போன வாட்டி நம்ம இந்த எல்லாரையும் பார்ப்போம்னு சொன்னோம்ல, இது அடுத்த ஒரு செகண்ட் பார்ட் தான் அது. ஏன்னா பார்ப்போம்னா எங்கே பார்ப்போம் அடுத்து. ஆமாம். இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நமக்குன்னா நான் சொல்கிறது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை. இப்போது இயேசு கிறிஸ்துக்கு பிறகு தான் இது. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு தான் உலகத்தில் இப்படி ஒரு விஷயமே வந்தது. என்ன அப்படின்னா, பரலோகத்துக்கு போகிறோம், சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறதான விஷயம். ஏன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் பேசிக்காக பார்ப்போம். இப்போது பழைய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கர்த்தர் ஆதாம் விழுந்ததுலேருந்து அத்தனை பரிசுத்தவான்களுக்கும், அதாவது நான் சொல்றது பரிசுத்தவான்கள், நியாயப்பிரமாண காலத்திலையா இருக்கட்டும், மனசாட்சி பிரமாண காலத்திலையா இருக்கட்டும், ஆபேலாக இருக்கட்டும், அல்லது அதுக்கப்புறம் நோவாக இருக்கட்டும், ஏனோக்காக இருக்கட்டும், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அது கதை வேற, நோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசேயும் கர்த்தர் இது பண்ணிட்டாருன்னு இருக்கு. அவருடைய சரீரம் பாதாளத்துக்கு போலன்னு இருக்கு. மோசே விட்டுருங்க. யோசுவாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தாவீது, சாமுவேல், எல்லாருமே சரி, இவங்க அத்தனை பேருமே பாதாளத்துக்கு தான் போனாங்க. ஓகே, நான் சொல்லல, உடனே நான் கள்ள உபதேசம் பேசுறேன்பாங்க. அவங்களே சொல்றாங்க, நான் பாதாளத்துக்கு போய் என் படுக்கையை போட்டாலும் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றாரு. யோபு சொல்றாரு, நான் பாதாளத்துக்கு போகிறேன். யாக்கோபு சொல்றாரு, என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறேன். அப்போ பழைய ஏற்பாட்டுக்கு வரைக்கும் இவங்க யாருக்குமே பரலோகங்கிற ஹோப் இல்லை. ஓகே, இப்ப நார்மலா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை அறியாதவர்கள் கூட செத்தா சொர்க்கம் அப்படிதானே சொல்றோம், பரலோகத்துக்கு போறோம். யாராவது செத்தா பாதாளத்துக்கு போவேன், நரகத்துக்கு போவேன்னு சொல்றோமா? இல்ல. ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொல்லுவாங்க, ஒரு துன்மார்க்கர், குடிகாரரு, நரகத்துக்கு போவார், இப்படி நம்ம சொல்றோமே ஒழிய, நார்மலி நம்மளுடைய மைண்ட்ல டிஃபால்ட்டா, நான் ஒரு பஸ்ல பார்த்தேன், அதுல போட்டிருந்தாங்க படிக்கட்டு பயணம் பரலோக பயணம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது படிக்கட்டுல ஒரு வேளை கீழே இறந்துட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போயிருவேன். இந்த ஒரு டிஃபால்ட்டா ஒரு தாட்டு நம்முடைய மைண்ட் செட் குள்ள வருதுல்ல, இது இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வரைக்கும் பாதாளம் தான் எல்லாருக்கும் இருந்துச்சு. அப்படின்னா அவங்களுக்கு அந்த பரலோக கான்செப்ட் இன்னும் ஓபன் ஆகலையா? இல்ல, ஓப்பனே ஆகல. அந்த ஒரு இடமே அவங்க தெரியாதுன்ற சென்ஸ். பரலோகங்கள் இருக்கிறது தெரியும், ஆனா அது உள்ள நம்ம போவோம் அப்படிங்கிற அவங்களுக்கு எண்ணமே கிடையாது, போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்ப எப்படி நம்ம பரலோகத்துக்கு போறோம்ன்றது அந்த மாதிரி அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு டிஃபால்ட்டாவே 2 இடம் இருக்கு. இப்ப நம்ம பரலோகம் நரகம்னு சொல்றோம்ல, அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா மேல் பாதாளம், தாழ்ந்த பாதாளம். ஓகே, அபிஸ், டாட்ரோஸ், அப்புறம் ஹேட்ஸ், கெஹனா, 4 சொல்லுவாங்க. கிரீக்ல நியூ டெஸ்ட்மெண்ட்ல சொல்லும்போது 4 விஷயத்த சொல்லுவாங்க. பாதாளம், பாதாள குழி, அந்தகாரம், நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 இடத்துக்கு 4 பேர் அந்தகாரத்தின் சங்கிலிகளில கட்டி தூதர்களை கத்தர் வச்சிருக்கிறார் நியாய தீர்ப்புகின்ற. அது அந்தகாரம். இப்போ பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வந்தது. ஆமா, யாரு? ஆன்டி கிரைஸ்ட பத்தி 17ஆம் அதிகாரத்துல இருக்குது. மரித்து போன பரிசுத்தவான்கள்லாம் பாதாளத்துக்கு போனாங்க. போன எபிசோட்ல பார்த்தோம், ஆபிரகாம், லாசரஸ். ஆமா, அவங்க மேல் பாதாளத்துல இருந்தாங்க. ஓகே, இது 3வது இடம். 4வது துன்மார்க்கரையும் எல்லாரையும் கொண்டு போய் அக்கினி கந்தக கடலை கத்தர் பங்கடைந்தார். அது நரகம். சோ அந்த 4 இடம், ஹேட்ஸ், கெஹனா, டாட்ரோஸ், அபிஸ், 4 இருக்கு. சோ இந்த 4ல பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் தான் இருந்துச்சு ஒழிய பரலோகத்தை பத்த எண்ணம் இருக்கு, ஆனா போவோங்கிற தாட் அவங்களுக்கு கிடையாது. ஓகே, புதிய எருசலேம் பத்தின விஷன் இருக்கு, ஆனா பைபிள் தெளிவா சொல்லிருச்சு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். சோ அவங்களுக்கு தெரியும், ஆனா போல. அப்ப அந்த பாதாளம் அப்படிங்கறதான விஷயம் தான் பழைய ஏற்பாட்டுல. மேல் பாதாளம், தாழ்ந்த பாதாளம். மனசாட்சி பிரமாண காலத்துல கர்த்தர் சொன்னபடி மனசாட்சிக்கு உட்பட்டு, இப்ப பாத்தீங்கன்னா ஆதாம்கிட்ட கேக்குறாரு, நீ எங்கே இருக்கிறாய்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டான பதில். நான் உங்க சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆனா 2வது கொஸ்டினுக்கு தப்பான பதில். வேண்டாம் என்ற விளக்கின கனியை புசித்தாயோ? அதுக்கு பதில் எஸ் ஆர் நோ, ஆமா இல்ல. ஆனா அவர் சொன்னது நீர் கொடுத்த ஸ்திரியானவர் என்ன, நீங்க கொடுத்தீங்களா ஒரு அம்மா, அந்த அம்மா தான் என்ன இப்படி பண்ணுச்சு. அக்யூஸ் யார பண்றாரு? காட பண்றாரு.
அப்புறம் அந்த அம்மா கேட்கிறாரு, ஏம்மா ஏன் இப்படி செஞ்ச? பாம்பு செஞ்சுச்சு. சோ இவங்க யாருமே அந்த மனசாட்சியில உண்மையா இல்ல. ஆமா நான் தான். அடுத்து காயினை கேட்கிறாரு, உன் சகோதரன் எங்கே? அவன் ரத்தம் என்னை கூப்பிடுகிறது. இவன் சொல்றான், நான் காவலாளியோ. இவனுமே ஒத்துக்கல. சோ பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மனசாட்சி பிரமாணம்னு ஒண்ணு இருந்தது. அந்த மனசாட்சியில உண்மை உள்ளவர்களா இருக்கிறவங்களுக்கு மேல் பாதாளம், உண்மை இல்லாதவர்களுக்கு தாழ்ந்த பாதாளம். இது எப்போ வரைக்கும்னா நோவா காலம் வரைக்கும். நோவா காலத்துல கர்த்தர் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது அவர்கள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் ஆபிரகாம் பீரியட், நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துல இதே கான்செப்ட் தான். இதே மாதிரி நியாயப்பிரமாணத்துக்கு உண்மையா இருந்து அதை ஃபாலோ பண்ணவங்க அங்க போய் போறாங்க. இவங்க எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். எங்க இருக்கு? எபிரேயர் 9:10-11 இருக்கு. 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் இவங்க எல்லாரும். ஆனாலும் கூட இவங்க மேல் பாதாளத்துக்கு தான் போனாங்க. தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவிக்கப்பட்டார்கள். தேவரீர் என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். அவர் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும். அதான் மேல் பாதாளம். சோ பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லோருமே பாதாளம், தாழ்ந்த பாதாளம், அதான் மேல் பாதாளம், தாழ்ந்த பாதாளம், இந்த 2 கான்செப்ட்ல தான் இருந்தாங்க. ஓகே. பரலோகத்துக்கு போனாங்கன்ற கான்செப்ட் இல்ல. ஒரே ஒருத்தரை மட்டும் இருக்கு பழைய ஏற்பாட்டுல. யாருன்னா எலியா பத்தி 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல எலியாவை பத்தி சொல்லும் பொழுது, ஒரு அக்கினி ரதம் அவர்களை பிரித்தது. எலியா சுழல் காற்றில் ஏறி பரலோகத்திற்கு போனான். ஆனா அந்த பரலோகம்னா என்னன்னா, இப்ப பரலோகங்களே அவரை துதியுங்கள்னு இருக்கு. ஆமா. இந்த பரலோகங்களே அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, யூதருடைய நம்பிக்கையின்படி இப்ப நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம்ல, அவர் உன்னதங்களில் ஏறி உட்கார்ந்தார். இந்த உன்னதங்கள்ங்கிறதுக்கு அவங்க 7 வானம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. அதன் அடிப்படையில தான் பவுலும் 3வது வானம்னு சொல்றோம். ஆமா. சோ நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்ம புரிதலுக்காக சொல்றேன், இருக்கிற சிங்காசனம் இருக்கிற இடம் தான் முதல் வானம். அதற்கு பிறகு இப்படி வரிசையா வானங்கள் இருக்கு. அது ஒரு பெரிய கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். அதுல 3வது வானம் தான் இந்த பரதீசி. அதனாலதான் பவுல் சொல்றாரு, பாரடைஸ்க்கு போகும்போது 3வது வானம் வரைக்கும் ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அந்த பரலோகத்துக்கு தான் எலியா போறாரு. எலியா போனது தேவன் இருக்கிற அந்த பரலோகம் இல்ல, ஆவிகள் இளைப்பாறுகிற இடம். ஏன்னா திருப்பி எலியா வரணும். நீங்க ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. திருப்பி இயேசு காலத்துல எலியா வரணும். சோ அந்த கான்செப்டுக்காக தான் அவங்க ஆவிகள், யூ கோ அண்ட் டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், RIP அப்படிமோ. சோ அவங்க அங்க போனாங்க. சோ பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அத்தனை பரிசுத்தவான்களும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர், ஏனோக்கு, எலியா, மோசேஸ், இவர்களை தவிர வேற யாரும், இயேசு கிறிஸ்து, இவர்களை தவிர பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாருமே பரலோகத்துக்கு போனாங்கன்னு சொல்லப்படவே இல்லை. இவர்கள் கூட பரதீசிக்கு தான் போனார்கள். பாதாளம், தாழ்ந்த பாதாளம், இது 2 தான் அப்போ இருந்துச்சு. ஓகே. இயேசுவின் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஆமா. சரியா? அவர் ஏறினார் என்கிறதுனாலே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்பது நமக்கு தெரிகிறது அல்லவா? சரியா? அப்ப இறங்கி யூதா இறை கவ்விக்கொண்டு ஏறி போனார். இந்த வசனங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா, இயேசு மரித்து பாதாளத்துக்கு போய் அந்த மேல் பாதாளத்துல உள்ளவங்களை எல்லாரும் எடுத்துக்கிட்டு அங்க ஒரு சின்ன பிரசங்கம்னா என்ன? பிரசங்கத்துல பல வகை இருக்கு. ஒண்ணு மனம் திரும்பது கேடுவான பிரசங்கம். யாரு? யோவான் ஸ்நானகன் பண்ணது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமமாய் இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல பரிசேயர் சதுசேயருக்கு இயேசு பண்ண பிரசங்கம், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை, இது மனம் திரும்புவதுதான் இல்ல, உங்களுக்கு ஐயோ, நியாய தீர்ப்பின் பிரசங்கம். இதே நேரத்துல இயேசு கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டு அந்த இடத்துல என்ன பண்றாரு? எருசலேமை பார்த்து சொல்றாரு. அப்ப இது ஆதங்கத்தில் ஒரு பிரசங்கம். இதெல்லாம் தாண்டி இன்னொன்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து அந்த தூதன் சொல்றான், கல்லறைகள் திறந்த அந்த தூதன் சொல்றான், அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவர் கலிலேயுக்கு. இது வெற்றி பிரசங்கம். ஆமா. நம்ம ஒரு செர்மன்லயே டிஃபரெண்டான பிரசங்கங்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இயேசு பாதாளத்துல பண்ணது சக்சஸ். இதுக்குதான் இத்தனை வருஷம் உங்களுக்கு காத்திருக்க சொன்னோம், நீங்க காத்திருக்கல. நீங்க அவங்க அந்த காலத்துல தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது நீங்க கீழ்ப்படியாமல் போனவர்கள், நோவுடைய பேழை கூட நீங்க வரல. சோ இப்போ இவங்க எல்லாரும் கூட்டிட்டு மேல போறாங்க. இந்த பிரசங்கம் தான் அங்க. சோ இயேசுவின் மரணத்தோட தான் பாரடைஸ் திறக்கு. அப்படின்னா மத்தேயு 27:52 சொல்ற மாதிரி இயேசு மரித்த பிறகு கல்லறைகள் திறக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் எழுந்திருந்தார்கள். இவங்க பழைய உடன்படிக்கை பரிசுத்தவான்களா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அந்த கல்லறைகள் எல்லாம் திறக்குது. இப்போ புதிய ஏற்பாடு, இது ஒரு புரிதல் தான் இது. ஆபிரகாம் முதல்ல கல்லறை வாங்குறாரு. ஆபிரகாம் தான் முதல்ல கல்லறையில வைக்கப்பட்டார்ன்ற ஒரு வேர்டு சொல்லப்படுது. ஆபிரகாம் கல்லறை வாங்குறாரு. அங்க வாங்கப்பட்டவங்க இயேசு கிறிஸ்து வரைக்கும் கல்லறை. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் கல்லறை திறந்துடுச்சு.
அவருடைய கான்செப்ட் என்னன்னா மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டு விட்டது. ஸோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கூட கல்லறைகள் எல்லாம் ஓப்பன். இனிமேட்டு கல்லறை கிடையாது. அப்போ நம்ம இப்ப கல்லறை கட்டக்கூடாதானா? அது நம்மளுடைய நம்பிக்கை. ஆமா. நம்ம முறைப்படி கல்லறை கட்டுறோம். ஒருத்தர் முறைப்படி வந்து எரிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு முறைமைகள் இருக்கு. இப்ப நம்மளதுலயே எத்தனையோ ரத்த சாட்சிகள் எரிச்சு கொல்லப்பட்டாங்க. ஆமா. அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? அவங்க திரும்பி வரமாட்டாங்களா? ஆமா. இல்லையா? முதல் 3 நூற்றாண்டுக்குள்ள எத்தனை கோடி கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. ஆமா. அப்ப அவங்கள திரும்பி வரமாட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படி அல்ல. இது நமக்கு ஒரு நம்பிக்கை. கல்லறைக்குள்ள வச்சோம்னா அவங்க திரும்பி வருவாங்கன்னு. கல்லறையில வச்சாலும் வைக்காவிட்டாலும் ஒருவேளை அவங்க தெரியாம எரிச்சிட்டாங்கன்னாலும் வருவாங்க. இப்போ ஒரு பெரிய மிஷனரி ஒருத்தர் ஒரிசால எரிச்சிட்டாங்க. அவர் திரும்பி வரமாட்டாரா? இல்லையா? எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேரை 3ஆம் நூற்றாண்டுல பாலிகிராஃப் காலத்துல, 1ஆம் நூற்றாண்டுல பாலிகிராஃப் காலத்துல எரிச்சிருக்காங்க. நீரோ மன்னன் காலத்துலலாம் கட்டடத்தை கம்பத்துல கட்டி எரிச்சிருக்காங்க. இந்த நீரோவின் நாட்கள்ல சிங்கத்தெல்லாம் விட்டு நிறைய பேரை கொன்னாங்க. அவங்களாம் சாப்பிட்டே போயிடுச்சு சிங்கம் மொத்தம். ஆமா ஆமா. அப்ப அவங்கள திரும்பி வரமாட்டாங்கன்னு அர்த்தமானா? அப்படி அல்ல. இது இவங்க நம்பிக்கை. சரி, அவங்க இருந்துட்டோம். சோ இனி நமக்கு ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் கல்லறை இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஒன். கல்லறை கட்டுறதுங்கிறது வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் ஒரு அடையாளத்துக்காக கல்லறைகள் பற்றி சிலுவையில வைக்கிறாங்க. கல்லறைங்கிறது இம்பார்ட்டன்டான ஒன்று கிடையாது. கல்லறை இல்லாவிட்டாலும் இப்போ ஒருவேளை இவருடாங்க இப்படிலாம் சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கும் கம்யூனிச தேசங்கள்ல சிறைச்சாலையில கொல்லப்படுறவங்க எத்தனையோ பேரை அவங்க வந்து புதைக்கிறதுலாம் கிடையாது. ஆமா. ஹிட்லர் காலம் வந்துச்சு. 60 லட்சம் யூதர்களை கொலை செஞ்சாரு. அவர் புதைக்கல எரிச்சிட்டாரு. அதுல எத்தனையோ கிறிஸ்தவர்களும் எரிக்கப்பட்டாங்க. இப்ப அந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க? ஆமா. ஸோ இங்கே எரிக்கிறது புதைக்கிறது கான்செப்ட்லாம் கிடையாது. இது நியூ டெஸ்ட்மெண்ட். கல்லறை ஓப்பன் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து இனி கல்லறைன்னு ஒன்று வாங்கவே இல்லை. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கல்லறையை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் இனி கல்லறையில் வைக்க முடியாது. வைக்க முடியாத சென்ஸ் அடக்க முடியாது. மரணத்தை அடக்க முடியாது. உயிர் தேர்ந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு கூட தான் ஒரு விடுதலை நமக்கு வருது. எங்க போறோம்? பாரடைஸ்க்கு போறோம். இங்கேயுமே இப்ப 2 பிரச்சனை இருக்குது. அதையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஆமா. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா பரலோகத்துக்கு போறோம் அவங்க சொல்றாங்க. ஏன்னா இதுதான் கேள்வி பிரதர். இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னது எல்லாமே பழைய உடன்படிக்கையில் வச்சு சொன்னீங்க. பழைய உடன்படிக்கையின் பக்தர்கள் பாரடைஸில் இருக்காங்க. இப்போ இயேசு சுவாமியும் கூட சிலுவையில் மறித்த அந்த திருடனை பார்த்து நீ பரதேசில் இருப்பேன்னு சொன்னாங்க. அப்படின்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற சபையாக நாம மறித்தா எங்கே போவோம்? பாரடைஸா ஹெவனா அப்படின்ற கன்ஃபியூஷன். இல்லை, முதல் இன்னொரு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவோம். பரலோகங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ஒரே வேர்டு தான் இருக்கு, ஹெவன். ஹெவன் ஹெவனுங்கிற வேர்டுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. பாரடைஸ்க்கோ ஹெவன் சொல்லுவாங்க, பாரடைஸ்னு சொல்லுவாங்க. பரலோகம் இருக்குல்ல, பிதாவாகிய தேவன் இருக்காரு, அதுக்கும் ஹெவன் தான் சொல்லுவாங்க. வானம் இருக்குல்ல, ஸ்கை, ஆமா, அதுக்கும் ஹெவன் தான். ஏன்னா ஜெனிசிஸ் 1:1 ஹெவன் தான் இருக்கு. ஹெவன் தான் இருக்கு. இன் தி பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த். ஆமா. அப்ப அந்த வானத்துக்கும் ஹெவன் தான் இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அது புரிதலுக்குள்ள போகுது. ஆமா, சரியா? ஆனால் நம்ம தமிழ்ல அந்த வந்து அந்த அந்த டிஃபரன்சியேஷன் கொடுத்துருப்பாங்க. பரலோகம்னா அதான் பரலோகம், இது வானம், ஆமா, இது வந்து பரதீசி இல்லையா? இந்த புரிதல் ஒண்ணு, இந்த பிரிவு நமக்கு தமிழ்ல இருக்கும், நல்லா இருக்கும். சோ இப்போ இங்க என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, பரலோகம்ங்கிறது காமன் வேர்ட், ஹெவனுங்கிறது ஒரு காமனான வேர்ட். அது வானத்தையும் குறிக்கும், பரலோகத்துல தேவனையும் இருக்கிற இடத்தையும் குறிக்கும். இப்போ ரெண்டாவது இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், பரலோகத்துக்கு போறாங்க அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மரித்த பரிசுத்தவான்கள் எங்க போறாங்க அப்படின்னு பார்க்கணும். மரித்த பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் பாரடைஸ்ங்கிற இடத்துக்கு தான் போவாங்க. ஒருத்தர் கூட பரலோகம் என்று சொல்லக்கூடிய பிதா இருக்கிற இடத்துக்கு போக மாட்டாங்க. ஓகே. அப்படி அவங்க போவாங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா வசனமே எல்லாமே தப்பா போயிடும். சரியா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் வருகையின் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமா. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப இயேசு வரும்போதுதான் இவங்க என்ன செய்வாங்க? எழுந்திருப்பார்கள், மறுரூபம் ஆவார்கள். அப்ப இவங்க எங்க இருக்காங்க இல்லையா? அப்ப ஹெவனுக்கு போயிட்டாங்கன்னா இவங்க ஏஞ்சி எங்க போவாங்க? அதான் பரலோகம் தான் ஃபைனல் டெஸ்டினி, அதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். அப்ப இவங்க எழுந்திருப்பாங்கன்னா ஏஞ்சி எங்க போவாங்க? ஆமா. ரெண்டாவது, இப்போ பரலோகத்துக்கு போகிறவங்க அப்படின்னா இந்த வருகையின் போது நியாய தீர்ப்பு பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 15 அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். ஆமா.
இல்லையா? ம். அப்பதான் உயிர்த்தெழுதல் நடக்குது. இது எப்ப நடக்குது? கடைசி எக்காலம் துணிக்கும் போது, ம். ஒரு இமை பொழுதுல, ஒரு நிமிஷத்துல நான் மறுரூபமாகும். இதோ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். ம். இங்கதான் எழும்புறாங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் எழும்புறாங்க. அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனாகியவர் கிறிஸ்து ம். முதலாவது உயிர்த்தெழுந்தார். ம். அப்போ இயேசு வரும்போது தான் நம்ம உயிர்த்தெழுதலே நடக்கும். ஓகே. அப்ப இப்ப இருக்கிற அத்தனை பேரும் எங்க போவாங்கன்னா, ம். ஆவிகள் இளைப்பாறுகிற இடம். ம். அதனால தான் நம்ம ரெஸ்ட் அண்ட் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ம். அப்ப அந்த இளைப்பாறுகிற ஸ்தலத்துக்கு பேர் தான் பாரடைஸ். ம். அங்கதான் போக முடியும். ஓகே. பரலோகத்துக்குள்ள இப்ப போக முடியாது. ம். பரலோகத்துக்குள்ள உள்ள நுழையணும்னா ம். இயேசு வரும்போது ம். ஒரு கூட்டம் ம். மறுரூபமாகறவங்க, மருத்துவர் எழுந்திருக்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா தான் உள்ள நுழைவாங்க. இயேசு வந்து அவங்களை கூட்டிட்டு போவார். ம். அது வரைக்கும் இப்போ போறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போறாங்க. இப்போ ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த புரிதல் இல்லாம இருக்காங்க. ம். இப்போ பாரடைஸ் இருக்கு இல்லையா, ம். அதுக்கு இந்த பரதீசி நம்ம சொல்றோம். ம். அதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ம். வால்டு கார்டன். வால்டு கார்டன். அதாவது ஒரு மறைவு கட்டப்பட்ட அல்லது வேலி அடைக்கப்பட்ட ம். அல்லது காம்பவுண்ட் சுவர் கட்டப்பட்டதான ஒரு தோட்டம். தோட்டம் அப்படின்னு அர்த்தம். ம். இது வந்து ஏதேனுடைய மாடல். ம். ஏதேனுடைய மாடல் ம். இப்படி சொல்லலாம். ம். பாரடைஸோடைய மாடல் தான் ஏதேன். ஓகே. பரலோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ம். ஒரு இமேஜா ஆண்டவர் கீழே செஞ்சார். ஏன்னா அது எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் விஷன். ம். அதை நீங்க மாம்சம் ரத்தமா அல்லது நீங்க தொட்டு பார்க்குற மாதிரி இங்கே தான் செய்கிறார். ம். அப்படின்னா இங்க மனுஷன் வந்து தேவசாயல், தேவ ரூபம் மனுஷன். ம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பரலோகத்தில் உள்ளதான பாரடைஸோடைய மாடல் தான் எங்க ஏதேன். ம். ஏதேன்ல தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த தோட்டம். ம். அந்த தோட்டத்துக்கு நடுவுல தான் என்ன இருக்கு? ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் இருக்கு. இதே விஷயத்தை தான் இயேசு வெளிப்படுத்தல் 2:7 சொல்றாரு. ம். பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை கொடுப்பேன். ம். இதுக்கு பேரு தோட்டம். ம். பாரடைஸ்ங்கிற வேர்டுக்கு பேரு வால்டு கார்டன். அதுக்கு பேரும் தோட்டம். ஓகே. ஓகே. சரியா? ம். அப்ப இந்த தோட்டமும் அந்த தோட்டமும் ஒண்ணு. ம். இப்போ இந்த தோட்டத்துல ம். ஆதாம் ஃபர்ஸ்ட் உள்ள நுழையிறாரு. ம். தாம் உண்டாக்கின மனுஷனை கொண்டு வந்து அதில் வைத்தார். ம். சரியா? ம். அப்புறம் ஆதாமுடைய விழாவுல குத்துறாரு. ம். குத்திட்டு ம். ஏ விழா எலும்பை எடுத்துட்டு போயிட்டு ஏவால செஞ்சு இங்க கொண்டு வராரு. ம். தானே கரெக்டா? ம். 2ஆம் ஆதாம்ங்கிறது இயேசு கிறிஸ்து. ஆமா. ஓகேவா? ம். அவர் விழால குத்துனாங்க. ஆமா. நம்ம ஏன் விழாவில் குத்துனா அவர் உயிரோட இருக்கிறாரா பார்க்கறதுக்காக தான். அதுக்கு விழாவில் குத்தணுங்கிற அவசியம் இல்லைல்ல. ம். ஆனா விழாவில் குத்துறான். ம். அது பரலோகத்தினோட திட்டம். நான் எப்பவும் சொல்லுவேன், ம். இயேசுவை நீங்க இப்படி டச் பண்ணனா கூட பரலோகம் பெர்மிஷன் கொடுக்காம செய்ய முடியாது. ம். ஹெவன் பெர்மிஷன் கொடுக்கணும். ம். கொடுத்தாதான் போய் நீங்க டச்சே பண்ண முடியும். ம். யோபுவை தொடுறதுக்கு பெர்மிஷன் கேட்கறான். ஆமா. பேதுருவை தொடுறதுக்கு பெர்மிஷன் கேட்கறான். ஆனா இயேசு சொல்றாரு, உன்னை புறமிடும்படி சாத்தான் இடத்துல உத்தரவு கேட்டான் சோதிக்கும்படி. ம். ஸோ அந்த டச் பண்ணணும்னா கேட்கணும். இப்போ இவங்களை டச் பண்றதுக்கே பெர்மிஷன் வேணும்னா ஆமா. இயேசுவை டச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிருக்கணும்? பரலோகத்தில் போய் ஆமா. பெர்மிஷன் கேட்டுருக்கணும். ம். யோபு பார்த்து சொன்னார்ல, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், உனக்கு இஷ்டமானபடி செய்ய, அவனுக்கு ம். ஜீவனை தப்ப விடு. ம். இந்த இடத்துல இயேசுக்கு அதான் சொல்லியிருக்கிறாங்க. ம். அவர் என்ன வேணா பண்ணிக்கோங்க, ம். ஆனா உயிர் மட்டும் விட்டுருங்க. ம். ஸோ அப்போ பாருங்க, இயேசுவோட விழாவில் குத்துறாங்க. காரணம் இல்லாமல் முடியாது. ம். குத்துனா உடனே புதிய ஏற்பாட்டு சபை ஆமா. வெளியே பிறகுது. ம். இப்போ எப்படி ஏவால உள்ள கூட்டிட்டு போனாங்களோ பின்னாடி செஞ்சு, ம். அதே மாதிரி நம்மளை ரெடி பண்ணி உள்ள கூட்டிட்டு போனோம். ம். ஆமா. சரியா? ம். அப்ப நம்ம உள்ள கூட்டிட்டு போறோம், அதைத்தான் வருகைன்னு சொல்றோம். ம். ஆமா. அப்புறம் எப்படி எல்லாரும் இப்பவே போயிடுவாங்க உள்ள? ம். ஆமா. போக முடியாது. இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மனவாட்டி. அப்படின்னா இன்னொரு கேள்வி பிரதர், இப்போ நீங்கள் சொன்னீங்க போக முடியாதுன்னு. அப்போ மரித்தவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க? பாரடைஸில் அவங்களுக்கு என்ன வேலை இருக்கா இல்லையா? அவங்க சும்மா இருக்கிறாங்களா? என்ன செய்கிறாங்க அங்கே? அது அவங்க இளைப்பாறுகிறார். இப்போ 12ஆம் அதிகாரத்துல தானியல்ல ம். தானியல் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த 1335 நாளை குறித்தோம், 2300 நாளை குறித்தோம் நான் பெரிய ஆவலா இருந்தேன். ஆண்டவரே இது என்னவென்று கேட்டேன். ஆண்டவர் சொல்ல, நீ போய் இளைப்பாரி கொண்டது. ம். யூ கோ அண்ட் டேக் ரெஸ்ட். ம். ரெஸ்டா என்ன? இளைப்பாறுதல் என்ன? இளைப்பாறுதல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கு. ஆமா. சரிங்களா? ம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்போ ஒருத்தர் விளையாடிட்டு இருக்காரு, ம். டென்னிஸ் விளையாடுறாரு, நடுவில் ஒரு சின்ன ட்ரிங்க்ஸ் பிரேக், ஆமா. ம். அது ஒரு இளைப்பாறுதல். ம். சரியா? ம். இப்போ ஒருத்தர் 58 வருஷம் வேலை செய்யறாரு, ம். முடிஞ்ச உடனே ரிட்டையர் ஆயிடுறாரு. இப்போ அவருக்கு என்ன கொடுக்குறாங்க? ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆமா. இனி நீங்க போய் ரிட்டையர்ட், ம். நீங்க போய் என்ன செய்யுங்க? ம். வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா இத்தனை வருஷம் உழைச்சிட்டீங்க, ம். போதும், ரெஸ்ட் எடுங்க. ஆனா இது அதல்ல, ம். இது நீங்க அடுத்து விளையாட போறதுக்கு ரெஸ்ட் எடுங்க. ஓகே. ஓகேவா? ம். இந்த மாதிரி தான் ம். நான் இங்க என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன். ம். அடுத்த ஒரு ஓட்டம் ஹெவன்ல இருக்கு. ம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் எனக்கு ஒரு ரெஸ்ட். ம்.
ஆமா. இது எதுக்குன்னா ம். என்ன மாதிரி பரிசுத்தவான்களும் சேரணும். ஒன்றும் ம். மரித்த பரிசுத்தவான்கள் அங்கே இருப்பாங்களே, ம். அவங்கள மாதிரி இந்த பரிசுத்தவான்களும் போய் என்ன செய்யணும், இங்கே சரி. சேரணும். ம். சேர்ந்து முழுசா இப்போ ஒரு டீம் விளையாடுறாங்க. ம். ஒரு டீம் விளையாட முடிச்சுட்டு இவங்க வந்துட்டு கப்பெல்லாம் வாங்கிட்டு ம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ம். மொத்தமாக தான் என்ன வருவாங்க, மேல வராங்க. இங்கே வருவாங்க, ம். தங்க சொந்த தேசத்துக்கு வருவாங்க. இப்போ இவங்க தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ம். தோத்த உடனே கிளம்பி வரவங்க ம். ஆளாளுக்கு ஒரு பக்கம் புறப்பட்டு போய் போறவங்க இருக்காங்க. ஆமா. புறப்பட்டு போனா நல்லா இருக்காது. ம். அப்படி ஜெயிச்சுட்டு கப்போட மொத்த டீமும் வந்தாதான் ஓ. அந்த வரவேற்கிறது நல்லா இருக்கும். ஓகே. அதே மாதிரிதான் உங்களுக்கு எனக்கும். ம். நாம் பந்தய பொருளுக்காக ஓடுகிறோம். ம். நமக்கு நல்ல போராட்டத்தை போராடுகிறோம். நமக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. ம். இப்ப நம்ம எல்லாம் புறப்பட்டு அங்க போகும். ம். அது வரைக்கும் இந்த மரித்த பரிசுத்தவான்கள் அத்தனை பேருமே புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ம். இப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை கர்த்தர் கொண்டு வந்துட்டார். ம். இப்ப எல்லாரும் எங்க இருப்பாங்கன்னா அந்த பாரடைஸ்ல இருப்பாங்க. அதனாலதான் நாம் மரித்தோருக்கு முந்தி கொள்ளுகிறது இல்லைன்னு வசனம் சொல்லுது. ம். மரித்தோருக்கு முந்தி கொள்ளுகிறது இல்லை. ஸோ அவங்கெல்லாம் எழுந்திரிப்பாங்க, நம்மளும் போவோம், எல்லாரும் சேர்ந்து போய் ஒன்னா பரலோகத்துக்குள்ள நுழைவோம். ம். அது வரைக்கும் மரித்த பரிசுத்தவான்கள் பாரடைஸ் தான் இருப்பாங்க. ம். யாரும் பரலோகத்துக்கு போனாங்கன்னு பைபிள் சொல்லவே இல்லை. பிரதர், நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னா, இயேசு சிலுவையில் இருக்கும்போது அந்த திருடனை பார்த்து இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு டைரெக்டாக அவனை பார்த்து பரதேசியில் இருப்பேன்னு சொல்கிறார். அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரலோகம் போகிறது ஈஸி, அந்த திருடன் என்ன செஞ்சான், 2 நிமிஷம் அவன் இயேசுவை நம்பினான், அதனால பரதேசிக்கு போயிட்டான், பரதேசிக்கு போகிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பரதேசிக்கு போகிறதுக்கு அவன் பேப்டிசம் எடுக்கல, ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக அவன் பரதேசத்துக்கு போயிட்டான் அப்படின்னு இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ உண்மையாக இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, இப்போ அதை இவங்க எல்லாருமே வந்து ஒரு லைட்டாக புரிஞ்சுக்கிறாங்க. ம். இப்போ புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ம். ரத்தம் சிந்துதல் எப்போ ஆரம்பிக்குதோ அப்பதான் புதிய உடன்படிக்கை ஆரம்பிது. ம். இப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் எங்கே சிந்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கெத்செமனே தோட்டத்திலே வந்துடுது. ம். அதாவது அவருடைய வேர்வை துவாரத்தின் வழியாக ரத்த துளிகள் வந்து அங்கேயே மீட்பு ஆரம்பிக்குது நமக்கு. ம். ஏன் கெத்செமனே தோட்டம்னா, நமக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த பிரச்சனை கெத்செமனே தோட்டத்தில் வந்து முடிக்கிறார் அவர். ம். ஸோ அங்கேயே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தொடங்கிட்டார். அதாவது மீட்பு அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. ம். அடுத்து அங்கே ஆரம்பிச்சு இங்கே வரார். இங்கே வரும்போது இந்த கல்லன் ஏன் பாரடைஸுக்கு போனான் அப்படின்னா, ம். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்திட்டார். ம். இப்போ நம்ம எல்லாருமே அவர் ரத்தம் பாவத்தை மன்னிக்கு தானே. அப்போ கெத்செமனேல அவர் ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு ஆமாம். இல்லையா? ம். அந்த ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு வந்த முதலாவது மனம் திரும்புகிறவன். ம். ஆமாம். இவன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல வரமாட்டான். ம். ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு இருக்கக்கூடிய லிஸ்ட்ல வருவான். ம். அப்போ இவன் ரத்தம் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சிந்தப்பட்டு ம். இவன் என்ன கேட்கறான்னா, இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்கறான். ம். நாமோ ம். அவன் அறிக்கை பண்றான், ம். நாமோ ம். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்படுகிறோம். எவ்வளவு பெரியதான ஒரு மன்னிப்பு அது. ஆமாம். அவன் மன்னிப்பு அவன் கேட்கறான். ம். நம்பர் 1. ம். 2வது அவன் காஸ்பல் சொல்றான். ம். உனக்கு பயம் இல்லையா, ம். நாம இப்படி பண்றோமே அப்படின்னு அவனுக்கு அவன் காஸ்பல் சொல்றான். ம். 3, ம். இயேசுவை பார்த்து அவன் சொல்றான், ம். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது ம். என்னை நினைவு கூறும் ம். அப்படிங்கிறான். ம். ஸோ அவன் இயேசு திருப்பி வரதை அவன் வந்து விசுவாசிக்கிறான். ம். இயேசுவோட செகண்ட் கம்மிங் அவன் என்ன பண்றான், ம். விசுவாசிக்கிறான். ம். அப்ப இத்தனை விஷயங்கள் அவன் என்ன பண்றான், அந்த ஒரு நேரத்தில் செய்கிறான். அவன் அந்த நேரத்துக்குள்ள நீங்க சொல்றது வந்து ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரத்துக்குள்ள ஒரு சிலுவையில தொங்குறாங்க. ம். இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா ம். அவன் ஆனா 2 கல்லர்களும் சிலுவைக்கு வரும்போது நிந்தித்தார்கள். ம். வரும்போது ஒன்னதான் வராங்க. ம். ஆனா இப்ப இவன் அந்த குறிப்பிட்ட சில ஹவர்ஸ்குள்ள ம். இவரை பாக்குறான். ம். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையத 100க்கு அதிபதி பாக்குறாரு. ம். பார்த்தவனே இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன்ங்கிறார். ம். இத்தனைக்கும் அவர் சிலுவையில தான் தொங்குறாரு. ஆனா ம். பார்த்தா தேவனுடைய குமாரன். ம். தூரத்துல இருந்து பாக்குற அவனுக்கே இவர் தேவனுடைய குமாரன் தெரிஞ்சாருன்னா பக்கத்துல இருக்கிறவனுக்கு. ஆமாம். சோ இவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த பாடுகள் மத்தியில ஒருத்தர் இப்படி இருக்கிறாரு, ம். இவனுக்கு வந்து ஐ ஓப்பன் ஆகுது. ம். இவன் சொல்றான், ம். இவர் வந்து நம்மெல்லாம் நம்ம பாவத்துக்கு மறிக்கிறோம், இவர் வந்து என்ன செய்யறாரு, ஜனங்களின் பாவத்துக்கு. ஜனங்களோட பாவங்க மன்னிக்கிறார், ம். அவன் மறிக்கிறார். ம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை அவன் வாசிக்கிறான் கணக்குப்படி. அப்படின்னா அவனுக்கு வந்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இயேசுவை குறித்து அறிஞ்சிருக்கிறான். ஆமா, ம். ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஆனா அவன் நிந்திக்கிறார்கள். 2 பேர் அங்க வரும்போது நிந்திக்கிறாங்க. ஒரு சிலுவையில இருந்த கல்லர்களும் அவரை நிந்தித்தார்கள் தான் இருக்கு. ம். இங்க வந்த பிறகு இந்த மாற்றம் ஒண்ணு வருது. ம். அதுக்கு அடுத்து ம். அதுக்கப்புறம் அவன் வந்து காஸ்பல் சொல்றான் கூட இருக்கிறவனுக்கு ம். இல்லையா. ம். 3வது வருகையை விசுவாசிக்கிறான். ம். இயேசு திரும்பி வரும்போது என்னை ராஜ்யத்தில் சேர்த்துக்கிறோம். ம். இவ்வளோ கான்செப்ட் செய்யறான். ம். ஸோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி பரலோகத்துக்கு வராங்களோ அதே மாதிரி தான் அவனும் வரான். ஓகே. அவன் வந்து என்ன சொல்லுவாங்க, சின்ன நேரத்துல பெரிய காரியம் செஞ்சவன். ம். இப்போ இவ்வளோ பேசுறாங்கல்ல, ம். எத்தனை பேர் வருகையை விசுவாசிக்கிறாங்க, ரகசிய வருகை ஆமாம். இல்லை எத்தனை பேர் வருகை கிடையாது. ம். அவன் விசுவாசிக்கிறானே. ம். சரி, இவ்வளோ சொல்றாங்களே, எத்தனை பேர் போய் காஸ்பல் சொல்றாங்க. ம்.
உண்டு தான் குடும்பம் உண்டு தான் இருக்காங்க. அவன் காசு சொல்லியிருக்கானே. ஆமா இன்னும் எத்தனை பேருக்கு தான் பாவிங்கிற எண்ணம் இருக்கு அவனுக்கு இருக்கே. ஆமா ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவனை பரலோகத்துக்கு கூட்டிட்டு பரதேசி கூட்டு போச்சு. ம். அவன் சும்மா ஆண்டவர் வந்து ஒருத்தனை டக்குன்னு கூட்டிட்டு போயிடல. ம். அவனுக்குள்ள அது அந்த பரதேசி போன விசுவாசம் ம். அதுக்கான எல்லாமே ரெடியா இருந்துச்சு. ம். அதனால தான் கூட்டு போனார். ரொம்ப சந்தோஷம் பிரதர். இந்த எபிசோட்ல நிறைய பேருக்கு இருந்த கேள்வி பாரடைஸ் பரலோகம் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இந்த கான்செப்டை கேட்ட உடனே பரதேசி பரலோகம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஆனா இந்த ஒரு எபிசோட்ல பழைய ஏற்பாட்டின் பக்தர்கள் எங்க இருக்கிறாங்க, அவங்க மரித்த பிறகு எங்க போனாங்க, அப்புறம் இயேசு கிறிஸ்துடைய மரணம் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தது, இப்ப புதிய ஏற்பாட்டுல சாகிற நம்ம எங்க போவோம்னு ரொம்ப விவரமாக இந்த பரதேசி பரலோகத்தை குறித்து சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்த எபிசோடுகள்ல இன்னும் அநேக காரியங்களை குறித்து பார்ப்போம். இந்த எபிசோட்ல வந்ததுக்காக நன்றி.